Hi, this is Raji from Anu RB Math Solution. Exercise 7.1ல 10th sum பார்த்தீங்கன்னா root x minus 1 by root x the whole square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கா இதை அப்படியே வச்சுட்டு நம்ம சம் போடக்கூடாது. இதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இது எப்படி இருக்கு? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் expand this a minus b the whole square அப்படின்ட்டு இதில் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இங்கே ஏன்றது ரூட் எக்ஸில் இருக்குது, பின்றது இந்த சம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் a மைனஸ் பியில் இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போட்டோன்னா ஏவோட வேல்யூ என்ன, இங்கே ரூட் எக்ஸ் இருக்குது, ரூட் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ், ஸோ இதோட ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் minus 2, a வந்து root x, b வந்து 1 by root x, plus b square வந்து 1 by root x, the whole square. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே ரூட் எக்ஸை இன்ட்டு பண்ண போகிறோம். ஸோ ரூல் என்னன்னா, ரூல் வந்து ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏ அப்படின்னு இருந்ததுன்னா அதை வந்து ஏன்னு எழுதணும். இந்த ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம இதை பண்ண போகிறோம். இப்போ ரூட் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னா ரூட் எக்ஸை 2 வாட்டி மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த ரூல் மாதிரியே தான் இதையும் நம்ம எழுத போகிறோம். அப்போ இங்கே வந்து வெறும் எக்ஸ் வந்துடும், மைனஸ் இந்த ரூட் எக்ஸும் கேன்சல் ஆகிடும் நமக்கு. ஓகேவா? கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கே வந்து 2 into 1 வெறும் 2 மட்டும் வரும். ஸோ 1 ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு 1 வரும். கீழே இருக்க ரூட் எக்ஸை ஸ்கொயர் பண்ணோன்னா ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு இதே மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நான் ஆன்சர் இங்கே எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்போ இதை கொண்டு போய் இன்டகிரேஷன் பார்ட்டில் எழுத போகிறோம். ஓகேவா? நவ் ரீரைட் திஸ் இன்டகிரல் அப்படின்னு போட்டு இன்டகிரலில் இதை ஃபுல்லாக எழுத போகிறோம். எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் 1 பை எக்ஸ் டிஎக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் திஸ் இன்டகிரல் அப்படின்னு போட்டு இப்போ தனித்தனியாக நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸு டிஎக்ஸு மைனஸ் 2 வந்து கான்ஸ்டன்ட், 2வை வெளியில் வச்சுக்கணும். இன்டகிரல் dx ப்ளஸ் இங்கே வந்து இன்டகிரல் 1 by x dx. ஓகேவா? இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து எக்ஸுக்கு மேலே 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், எக்ஸ் பவர் என் ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணணும். இது இன்டகிரல் 1 by எக்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவையும் நான் இங்கே எழுதுகிறேன். அதுக்கு அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த 2 ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், தேர்ட் பார்ட்டுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை அப்ளை பண்ணி காமிக்கிறேன். எக்ஸ் டிஎக்ஸ் மேலே 1 இருக்குது, அப்போ இங்கே எண்ணில் 1 போட்டோன்னா 1 + 1 என்ன வரும், 2 வந்துடும். அப்போ நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். எக்ஸ் பவர் 1 + 1 டிவைடட் பை 1 + 1 மைனஸ் 2 அப்படியே போட்டிருக்கோம். டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணோன்னா நமக்கு வெறும் எக்ஸ் மட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப்பு ப்ளஸ் 1 by எக்ஸ் டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன இருக்குது, லாக் mod எக்ஸு ப்ளஸ் சி. ஓகே, நெக்ஸ்ட்டு 1 + 1 என்னது, 2. எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 minus 2 into x plus log mod x plus c. So therefore final answer integral. இந்த கொஷின் என்னன்னா, நம்ம சிம்பிளிஃபை பண்ண இன்டகிரேஷன் பார்ட்டை எடுக்கக்கூடாது. கொஷின் அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த கொஷினை தான் எடுத்து நம்ம எழுதிக்கணும். ஈக்குவல் டுன்னு போட்டு நமக்கு வந்த ஆன்சரை இங்கே எழுதிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் பை 2 minus 2x plus log mod x plus c. This is the final answer.